அதிலிருந்து உங்கள் இருதயத்திலிருந்து, உங்கள் இருதயம் கட்டப்படுமானால் உங்கள் இருதயத்திலிருந்து என்ன புறப்படும்? ஜீவ ஊற்று புறப்படும். அப்ப ஜீவனை தருகிற ஜீவ ஊற்றுனா என்ன? நான் சொல்றேனே, எல்லாம் ஒரு வார்த்தையா படிச்சுட்டு போட்டனால ஆமேன்னு போட்டுருவோம். ஆனா ஜீவ ஊற்றுனா என்ன? இப்ப சொல்லுங்க பார்ப்போம். ஜீவ ஊற்றுனா உங்களுக்குள்ள இருந்து புறப்பட்டு வரணும் இல்லையா? அப்போ உங்களுக்குள்ள இருந்து என்னெல்லாம் வரணும்? சொல்லும் போதே சொல்லிட்டு அதெல்லாம் வருதான்னு நீங்களே உங்களை நிதானித்து அறிந்தா இப்பவே மாறிடணும். சூப்பர், சொல்லுங்க. ஜீவ ஊற்று புறப்படுதுன்னா அப்போ உங்கள இருந்து என்ன வருது? ஜீவன் புறப்படுது. அப்போ மற்றவர்களுக்கு அதை என்ன தரணும்? ஜீவனை தருகிற வார்த்தை உங்களிலிருந்து புறப்படணும். ஜீவனை தருகிற அன்பு உங்களிலிருந்து புறப்படணும். ஜீவனை தருகிற சமாதானம் உங்களிலிருந்து புறப்படணும். ஜீவனை தருகிற தயவு உங்களிலிருந்து புறப்படணும். ஜீவனை தருகிற சந்தோஷம் உங்களிலிருந்து புறப்படணும். ஜீவனை தருகிற ஆரோக்கியம் உங்களிலிருந்து புறப்படணும். ஜீவனை தருகிற சுகம் உங்களிலிருந்து புறப்படணும். அப்புறம் ஜீவனை தருகிற இரக்கம் உங்களிலிருந்து புறப்படணும். ஜீவனை தருகிற சிருஷ்டிப்பின் வல்லமை உங்களிலிருந்து புறப்படணும். ஏன்னா ஜீவனை தர்றது எது? சிருஷ்டிக்கிற வல்லமை. ஸோ நாவின் அதிகாரம் வரும்போது சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ உங்களுக்கு என்ன இருக்கு? சிருஷ்டிக்கிற வல்லமை இருக்கு. ஸோ ஜீவன் அப்படின்னு சொன்னா, ஜீவ ஊற்று உங்களிலிருந்து புறப்படும்னா அப்ப நீங்க இதெல்லாம் தியானிக்கணும். ஆமா, நான் பேசும்பொழுது எங்கிட்ட இருந்து புறப்படுகிற வார்த்தை அவர்களுக்கு நல் வார்த்தையாக இருக்கணும், இனிமையா இருக்கணும், தயவா இருக்கணும். அதுக்கு இனிமையான செல்ல குட்டி சிச்சு குட்டி அப்படி இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். அவர்களை நம்ம கண்டிக்கவும் செய்வோம், அதே சமயம் அவர்களை சீர்படுத்தவும் செய்வோம். ஏன்னா அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவாராம், பலப்படுத்தி நம்மை நிலைநிறுத்துகிறவராக இருக்கிறார். ஸோ நம்மளிருந்து ஜீவன் புறப்படும், ஜீவ ஊற்று புறப்படும்லாம் இத்தனையும் என்ன பண்ணுது? புறப்படும். அப்படி நீங்க எல்லாத்தையும் உங்களில் இருக்கிற எதிர்ப்பாளர்களிடத்தில் நீங்க இதெல்லாம் போய் ஜீவ வார்த்தைய ஜீவ ஊற்ற அவர்களுக்கு சொல்லும் பொழுது அவங்ககிட்ட இருந்து என்னெல்லாம் புறப்படும்? பயம் புறப்படும், கசப்பு புறப்படும், பொறாமை புறப்படும், நோய் புறப்படும், வியாதி புறப்படும், மரணம் புறப்படும். நீங்க பேசும்போது என்ன புறப்படணும்? மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? அவங்ககிட்ட இருந்து என்ன ஓடணும்? மரணம் புறப்படணும். அவர்களிடமிருந்து அதெல்லாம் வெளியில புறப்படும் பொழுது உங்களிலிருந்த ஜீவ ஊற்று அவர்களுக்குள்ளும் அளவில்லாமல் ஊற்றப்படும். இப்பொழுது அவர்களும் என்னவாயிருவாங்க? ஜீவ ஊற்றை பிறப்பிக்கிறவர்களாக, ஜீவ ஊற்றை அநேகருக்கு எடுத்து செல்கிறவர்களாக அவர்களும் மாறுவார்கள். சோ ஜீவ ஊற்றை புறப்பட செய்கிற நாம் பேறு பெற்றவர்கள். சொல்லுங்களேன். ஜீவ ஊற்றை பிறப்பிக்க செய்கிற, புறப்பட செய்கிற நான் பேறு பெற்றவள். ஆமென், 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 ஆமென். சோ நாம் ஜீவ ஊற்றை என்ன பண்றது? பிறப்பிக்கிற ஊற்று கண்களாக இருக்கிறோம். நோவாவுடைய காலம் வரும் பொழுது பூமியின் ஆழத்துல என்ன வந்துச்சா? மகா ஊற்றுக்கண்கள். அதெல்லாம் எப்படியா? மகா ஊற்றுக்க, குட்டி குட்டி இல்லை ஊத்து. இந்த ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க ஊத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஊத்து இருக்கிற இடம் ஊத்திக்கிட்டே இருக்கும். அங்க வீடெல்லாம் கட்டிடவே முடியாது நீங்க. ஸோ அதனாலதான் எங்க தண்ணி இருக்கு எங்க இருக்குன்னு பார்த்துட்டு கட்டுவாங்க. ஸோ இப்போ மகா ஊற்றுக்கண்கள் திறக்கப்படுதான். அப்ப திறக்கப்பட்ட போது அது எத்தனை நாள் அந்த தண்ணி இருந்துட்டே இருந்துச்சு? 40 நாள் அளவும். நம்ம நினைக்கிற மாதிரி மழை மேல இருந்து மட்டும் பெய்யல, இங்க கீழே இருந்தும் பெஞ்சிட்டு இருந்துச்சு. நோவா மழை வரும்னு பயந்தாரு. அவர் எங்க பாக்குறதுன்னு அவருக்கு தெரியல. ஏன்னா கீழே இருந்து வந்துச்சு, மேலே இருந்து வந்துச்சு. இப்பவும் தூறல் தூறுதே. மழை கீழே இருந்து வருதா மேல இருந்து வரும்டா. நம்ம திருப்பி போட்டுக்குள்ள உட்காரணுமா? 40 நாள் அடிச்சு கடிச்சு போட்டு வேற ரிப்பேர் ஆகி போய் கிடக்குது. இப்ப நம்ம எத்தனை பேர்த்த உள்ள கூட்டிட்டு போறதுன்னு தெரியலேன்ட்டு பயந்துட்டு இருந்த நோவாயை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, கலங்காத, இனி உன்னை மழையினால அழைக்க மாட்டேன், உனக்காக நான் ஒரு உடன்படிக்கையை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வானவில்லையே தேவன் நோவாவுக்காக சிருஷ்டிச்சாருங்க. சிருஷ்டிப்பு எப்பவும் முடிஞ்சிருச்சு இல்லையா? ஆனால் நோவானுடைய இருதயம் பதறினதுனால அங்க ஒரு சிருஷ்டிப்பே உண்டாக்குனாரு. அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ உங்களுக்காக ஒரு சிருஷ்டிப்பை அவர் உண்டாக்கவே இல்லை நீங்க நினைக்கிறீங்களா? நமக்காக என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு, உருவாக்கி கொண்டே இருக்கிறார். ஆனா நம்ம அதை அசால்ட்டா எடுத்துடுறோம், எங்க உருவாக்குறாருன்னு தெரியல. ஸோ இப்படி சின்ன சின்ன விஷயத்துலயே நீங்க பாருங்க, அவர் நன்மை செய்கிறவராகத்தான் உங்களுக்காக சுற்றி திருவார். எனக்கு வண்டியே ஓட்ட தெரியாது, ஆக்சுவலி எனக்கு சைக்கிளே ஓட்ட தெரியாது. சைக்கிளே ஓட்டாதனால என்ன இல்லை, எனக்கு வண்டி வாங்கி கொடுங்க, நான் வண்டி ஓட்டுவேன்னு வாங்கியாச்சு.
ஜில்லா என்ன பண்ணியாச்சு, வண்டி எடுத்துட்டு ரோட்டுக்கும் போயாச்சு. நேராக போக சொன்னால் நேராக போவேன், நேராக சொன்னால் நேராக வருவேன். இந்த யூ டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, யூ டர்ன் எல்லாம் அடிக்க தெரியாது. யூ டர்ன் அடிக்க ஒரு நாள் அடிச்சும்போது கர்த்தரே, தூதனானவரே வந்து என்னை கொண்டு வந்து நடு சென்டரில் விட்டான்ற அளவுக்கு ஜெரோனியும் பின்னாடி வச்சுட்டு சில காரியங்கள் நடந்துச்சு. ஆனால் நான் அந்த என்னுடைய பயம் நீங்கும் வரைக்கும், நீங்கள் நம்பினானுங்க நம்பாட்டி போங்க, நான் ரோட்டில் போகும்போது எந்த வண்டியும் வராது. நான் எப்போல்லாம் யூ டர்ன் எடுக்கிறனோ அப்போல்லாம் ஒரு லாரி வரும். அவ்வளோ பெரிய ஒரு கண்டெய்னர் லாரியோ ஏதோ ஒரு லாரி என்னை அழகாக கர்வ் பண்ணி நான் யூ டர்ன் எடுக்கும் போதெல்லாம் நடந்திருக்கு. அப்போல்லாம் நான் வியாழக்கிழமை இங்கேருந்து அங்கே ப்ரேயருக்கு போவேன். சரி, எத்தனை இடத்துல இங்கே ஒரு யூ டர்ன் எடுக்கணும், அங்கே போய் ஒரு யூ டர்ன் எடுக்கணும், ஏன் இங்கே வந்து அங்கே வராதா? இல்லை, எனக்கு எல்லா இடங்கள்லையும் வந்தது. இதை நம்புகிறவர்கள் பாக்கியவான்னு சொல்ல மாட்டேன், ஆனால் என் வாழ்வில் நடந்த அற்புதம் இது. இப்போவுமே வேற யாரு கூடயாச்சும் நான் போனேன்னா இப்படி அப்படின்வாங்க, வண்டி ரஷ்ஷாக இருக்கும். ஆனால் நான் தனியாக போகும்போது நான் பீஸ்ஃபுல்லாக தான் நான் வண்டி ஓட்டிகிட்டு போயிருக்கிறேனே ஒழிய அறக்க பறக்க நான் வண்டி திருக்க இந்த டைமில் தான் பீக் ஹவர்ஸில் தான் சாயந்தரத்தில் நான் போயிருக்கேன். 7 o'clock 8 o'clock நான் அப்படி போகும்போது கூட நான் பீஸாக தான் போயிருக்கேன். ஆனால் யாரோ என் கூட வந்தாங்கன்னா அடாடாடாடா நடக்கிற விஷயமே ஸோ கர்த்தர் நல்லவர். ஸோ யோசேப்போடு கூட இருந்தவர் இன்று உங்களோடும் கூட இருக்கிறார். ஸோ எங்கேயுமே நம்மளை கலங்க விடுங்கிற தெய்வமே அல்ல. ஜீவ ஊற்று நம்மளிருந்து புறப்பட்டு கொண்டே இருக்கும். ஸோ ஒரு இடத்துலையும் ஜீவ ஊற்று உங்களுக்குள் புறப்படுதுன்றதுக்காக தான் நான் இந்த வார்த்தை சொல்கிறேன். ஸோ ஜீவ ஊற்று உங்களுக்கு தேவையான இடத்துல ஜீவனை தேவன் என்ன பண்ணி சிருஷ்டித்து கொண்டே இருக்கிறார். நோவாவுக்காக அன்று வானவில்லை சிருஷ்டித்தவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணிகிட்டே கொண்டிருக்கிறார். அந்த நாளுக்கு தேவையானதை உங்களுக்கென்று சிருஷ்டித்து கொண்டு தான் இருக்கிறார். என்ன சிருஷ்டிக்கிறார்? அரிசி அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் சாப்பிட்ற அரிசி இருக்குல்ல, நீங்கள் சாப்பிட்டீங்களே, இன்னைக்கு எத்தனை அரிசி சாப்பிட்ருப்பீங்க எண்ணி பார்த்தீங்களா? அத்தனை அரிசி உங்களுக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது தான், உங்களுக்காக உருவாக்கப்பட்டது தான். நம்ம சாப்பிட்ற உணவு, நம்ம போடுற உடை, எல்லாத்துலேயும் தேவன் உங்களுக்கென்று சிருஷ்டித்து கொண்டே தான் இருக்கிறார். ஆமென். 12:34-35. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாயிருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். விரியன் பாம்பு குட்டிகளே, இருதயத்தின் நிறைவே வாய் பேசும். ஆனா உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறாரு 35வது அதிகாரத்துல. நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷம். உங்க இருதயம் என்னமாமா? ஸ்டோரேஜ் ஏரியா. எதை ஸ்டோர் பண்றதுக்கான ஏரியா? நல்ல பொக்கிஷத்தை ஸ்டோர் பண்றதுக்கான ஏரியா. அப்ப இவர் சொல்றாரு, நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறானா. அடுத்தது, பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காண்பிக்கிறான். அப்போ நீங்க இங்கதான் நிதானிக்கணும், நான் எந்த பொக்கிஷத்தை எடுத்து காட்டுக்கொண்டிருக்கிறேன், எப்படி மற்றவர்களுக்கு எந்த பொக்கிஷத்தை எடுத்து காண்பித்து கொண்டிருக்கிறேன். நான் சொன்ன ஜீவ ஊற்றிலிருந்து என்னென்ன புறப்படும்னு இவ்வளவு நேரம் பார்த்தோம் இல்லையா? அப்ப எங்கிருந்து புறப்படும்? என் இருதயத்திலிருந்து புறப்படும். அப்ப இந்த என் இருதயத்தில் இருக்கிற ஜீவ ஊற்றெல்லாம் என்னது? நல்ல பொக்கிஷம். அப்ப இந்த நல்ல பொக்கிஷங்களை நான் எடுத்து காண்பித்து கொண்டு இருக்கிறேனா? நம்ம நிதானிக்கணும். நம்ம தப்பு செய்யறது தப்பு இல்லை, நான் தான் சொல்றேன். தேவன் உங்களை கண்டித்து அடிச்சதுலாம் இல்லை. நான் நிதானிக்கும் பொழுது எனக்கு அங்கே என்ன ஆகுது? ஒரு சீர் பொருந்துதல் நடக்கிறது. ஸோ நான் நல்ல பொக்கிஷங்களை நல்ல இருதயத்திலிருந்து நான் எடுத்து காட்டும்படிக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க, நல்ல பொக்கிஷத்தை நல்ல இருதயமாகிய என்னுடைய இருதயத்திலிருந்து மற்றவர்களுக்கு எடுத்து காட்ட, எடுத்து கொடுக்க நான் அழைக்க பெற்றிருக்கிறேன். ஆமென். சங்கீதம் 37:30-31 என்னங்களா? நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். அவனுடைய தேவன்
அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. அப்படியே இங்க யோசேப்பு வச்சு பாருங்க. தேவன் தந்த தரிசனம் அவன் இருதயத்தில் இருந்தது. அதனால அவன் என்ன பண்றான்? அவனுடைய வாய் ஞானத்தை உரைத்தது, அவனுடைய நடைகளில் ஒன்றும் அவன் பிசகவே இல்லை. அப்படிதானே? எங்கேயுமே அவர் என்ன பண்ணல, பிசகவே இல்லை. அவர் அடிமையா வச்சிருக்கிறாங்கன்றதுக்காக அவர் அங்க நியாயம் செய்யாதவராக இல்லவே இல்லை. அவர் காரிய சித்தி உள்ளவரானார். அதனால அவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றியா இருந்துச்சு. அதை வெற்றியை பார்த்ததுனாலதான் கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார் என்று அறிந்து. சோ அன்னைக்கு யோசேப்புக்கே அப்படி நடந்திருக்கும். நாங்க இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க, கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அப்ப நானும் நீங்களும் யாரு? வெற்றியாளர்கள். சோ நம்முடைய வாழ்க்கையை பார்த்து கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறார் என்று மற்றவர்கள் வந்து நம்மை பார்த்து ஆர்ப்பரிப்பார்கள். அதுதான் என்னுடைய உங்களுடைய அழைப்பா இருக்கு. இன்னைக்கு நமக்கு இப்போ 1ஆம் தேதி நமக்காக வந்த ஒரு தூதர் என்ன சொன்னாரு? விளக்க கொளுத்தி மரக்காலுக்குள்ள வச்சிருக்க மாட்டாங்க. நீங்க இப்படி அடைப்பட்டு கொண்டு இப்படி உட்கார்ந்து இருக்கிற காலம் கொஞ்ச காலம். பூசணிக்காய் முத்துனா சந்தைக்கு வந்தாகணும் அப்படின்னு முத்து சொன்னா. அப்படி பூசணிக்காய் முத்துனா ஆமா வந்தே ஆக வேண்டும். சோ நாம் வெளியிலே தேவனுடைய சுவிசேஷத்தை எடுத்து சொல்லும்படிக்கு, ஜீவ ஊற்றை புறப்பட செய்யும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் பேரு பெற்றவர்கள். ஸோ எப்பவுமே இருதயத்திற்கும் வாய்க்கும் கனெக்ஷன் இருக்கும். அதனால தான் அடுத்தது இருதயத்திலிருந்து நான் வாய்க்கு வந்துட்டேன். ஸோ வாய் தேவனுடைய வார்த்தையினால் நிரம்பணும். அப்போ உங்க இருதயம் நிரம்பும் பொழுது ஜீவ ஊற்று உங்களிருந்து புறப்படுதுல, ஜீவ ஊற்று புறப்படுது உங்க இருதயத்துல. எங்கிருந்து வெளியில வருது? வாய் வழியா தான் வெளியில வருது. அப்ப அந்த வாயிலிருந்து நீங்க எதை பேசுகிறீர்களோ அதுதான். அப்போ நீதிமானுடைய வாய் ஞானத்தை பேசும், ஜீவனை பேசும். அப்ப எப்போ? அவனுடைய இருதயம் தேவனுடைய வேதத்தால் நிறைந்திருக்கும் பொழுது. வாய் மட்டும் இல்ல, அவனுடைய நடையும் எங்கும் பிசகாது. என்ன புரிகிறதா தம்பி? நட பிசகாது. எது சரியான வழியோ அங்கதான் என்ன பண்ணிட்டு போகும்? நம்ம காலு நடக்கணும், நடந்தே ஆகணும். ஆமென். சோ உங்க இருதயம், வாய், உங்களுடைய நடக்க. இப்போ இங்க சிந்தனை வந்துச்சா? நம்ம நிறைய விஷயத்துல சிந்தனை நானுமே பேசியிருக்கேன். சிந்தனையினாலே வீணர் ஆனார்கள். இப்போ உங்க இருதயம் ஃபில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க சிந்தனை தப்பானதை சிந்திக்காது. நீங்க தட்டில் வச்சு எதை சாப்பிட்றீங்களோ அதானே உங்க வாய்க்குள்ள போகுது. அதே மாதிரிதான் உங்க இருதயத்துல என்ன யோசிக்கிறீங்களோ அதுதான் அங்க போகுது. உங்க சிந்தனையில இருந்து உங்க இருதயத்துக்கு வர்றதில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க இருந்து தான் அங்க போகுது. அங்க இருந்து இங்க வர்றதுக்கான அதிகாரம் எதுக்குமே கிடையாது. நீங்க அதான் இப்போ உங்க அரணை நீங்க போட்டுட்டீங்கன்னா இங்கிருந்து வராது. சாப்பாடு எப்படி போகணும்? வாய் வழியா இப்படி போயிட்டு இருக்கணும். ஆனா திடீர்னு என்ன ஆகுது? அங்க அக்செப்ட் பண்ணா ஆப்போசிட்ல இப்படி பம்ப் ஆயிட்டு. இப்ப எப்படின்னா சாப்பாடு இங்க இருந்து எப்படி என்ன ஆயிட்டு இருக்கு? பம்ப் ஆகி உங்க ஸ்டொமக்குள்ள போய் இப்படி போகுது. ஆனா இப்போ அங்க என்னமோ ஒரு ரியாக்ஷன் நடக்குது, அது ஆப்போசிட்ல பம்ப் ஆகி இங்க வந்துட்டு வெளியில தள்ளு. அப்படிதான் இப்போ எப்படிதான் எங்க இருந்து பம்ப் ஆகி போகணும்? ஹார்ட்ல இருந்து உங்க சிந்தனை மண்டலத்துக்கு போகணும். ஆனா நம்ம தெரியாதனமா இதுக்கு ஓவர் ஆக்ஷன், ஹார்ட்டை தூங்க விட்டுறது. தூங்கு மனமே நீ நல்லாக தூங்குன்னு சொன்னோன்னே இப்ப சிந்தனை மண்டலம் என்ன ஆயிருது? ஆக்டிவ் ஆயிருது. அது நல்லதை சிந்திச்சா தப்பே இல்லை, பரவாயில்ல நீ சிந்திச்சுக்கோ, எனக்கு கொஞ்சம் கொண்டு. ஆனா இது உன் சிந்தனையெல்லாம் பொல்லாததா இருக்கிறது. எண்ணங்கள் எல்லாம் என்ன இருக்கு? பொல்லாததா இருக்கும் பொழுது அது உடனே அது என்ன பண்ணிடுது? நம்ம ஹார்ட்டை கேப்சர் பண்ணு. ஸோ சிந்தனை மண்டலத்திலிருந்து இங்க கொண்டு வர்றதற்கு நாம் அழைக்கப்படலை. ஹார்ட் உங்க இருதயத்திலிருந்து எல்லா பகுதிக்கும் போகணும். ஆண்டவர் அப்படிதாங்க உருவாக்கி இருக்கிறாரு. குட் பிளட் எங்க தான் வருது? ஹார்ட்டுக்கு தான் வருது. பேட் பிளட்டும் எங்க தான் வருது? ஹார்ட்டுக்கு தான் வருது. அங்கிருந்து தான் எல்லா இடத்துக்கும் என்ன ஆகுது? பியூரிஃபை ஆகி பம்ப் ஆகி எங்க போய் கிளென்ஸ் ஆகணுமோ அது அப்படிதான் கனெக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஹார்ட் மேட்டர்ஸ். சொல்லுங்களேன் பக்கத்துல பார்த்து, ஹார்ட் மேட்டர்ஸ். உங்கள் இருதயமே நீங்கள் யார் என்பதை அறிவிக்கிற கண்ணாடியாய் இருக்கிறது. ஆண்டவர் உங்களை எங்கதான் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கிறாரு? உங்கள் இருதயம்தான். ஏன்னா அவருக்கு உங்க இருதயம் ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்கள் இருதயம்தான் அவருடைய பொக்கிஷம், அவர் தங்குகிற ஆலயம்.
கிறிஸ்துவே உங்கள் அஸ்திபாரமாய் இருப்பாராக. கிறிஸ்துவே உங்கள் அஸ்திபாரமாய் இருக்க அழைக்க பெற்ற நீங்கள் பேறு பெற்றோர். ஆமென், ஆமென். எபேசியர் 4:29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். ஸோ யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறாரு, விஷன் வருது. அப்போ அங்கே என்ன பண்ணுறாரு? அப்போதான் வாயை திறக்கிறாரு. அப்போ இப்படி இது நமக்கு ஒரு சாம்பிள் காமிச்சிருக்கலாம், அநேகருக்கு அவர் சொல்லி கொண்டு இருந்திருக்கலாம். அப்போ பக்தி விருத்திற்கு ஏதுவாகத்தான் தன் வாயை திறந்தார். ஸோ இன்னைக்கு நானும் நீங்களும் பக்தி விருத்திக்கு, மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லவும் தேற்றுவதுக்கு தான், ஜீவ வார்த்தை நம்மளிருந்து புறப்படும்படிக்கு தான் நாமும் அழைக்கப்பட்டிருக்கோம். அப்போ அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கு, கெட்ட வார்த்தை ஒன்றும் புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தைனா என்ன? கெட்ட வார்த்தைனா சும்மா கெட்ட வார்த்தையில் இந்த திட்டுறது மாத்திரம் கெட்ட வார்த்தை கிடையாது. நீங்கள் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே அவன் ஆப்போசிட்டில் இருக்கவங்க மூஞ்சி சுருங்குற அளவுக்கு, அவங்க இருதயம் காயப்படுற அளவுக்கு, அதுக்காக அவங்க தப்பை செஞ்சு உட்காந்துக்கிட்டு அந்த சுருங்கலை நான் பேசல. நீங்கள் சில டைம் நம்ம புத்தியே சொன்னாலும் அவங்க சுருங்குவாங்க, அந்த சுருங்கலை நீங்கள் அவங்க இருதயத்தை தீமையான வார்த்தையினால குத்தும் பொழுது அவங்க இருதயம் இதாகுது இல்லையா, அதெல்லாம் கெட்ட வார்த்தை. எபேசியர் 5:4 என்னவா? வம்பு, புத்தியீனமான பேச்சு, பரியாசமும் தகாதவைகள். ஸோ ஸ்தோத்திரம் செய்தலே தகும். அப்போ மற்றவங்ககிட்ட வம்பு பேசுறது, அவங்கள பார்த்து பரியாசம் பண்றது, மற்றவங்ககிட்ட அவங்கள பற்றி புத்தியீனமான பேச்சுன்னா என்னது? நீங்கள் இன்னொருத்தவங்ககிட்ட பற்றி பேசுறீங்கல்ல, அதுவே என்ன பேச்சு தானாமா? புத்தியீனமான பேச்சு. அவன் இருக்கான் பத்தியா, இப்படி செஞ்சுட்டானா, அவன் அப்படி இருக்கான் பத்தியா, அப்படி செஞ்சுட்டானான்னு சொல்லி மற்றவர்களோட பேசிக்கிறது என்னதான்? புத்தியீனமான பேச்சு. ஸோ வம்பு, புத்தியீனமான பேச்சு, பரியாசம், அதெல்லாம் என்னது? கெட்ட வார்த்தைகள் நான் விசுவசிக்கிறேன். கொலோசியர் 3:8 இப்பொழுது கோபம், மூர்க்கம், பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளை விட்டு விடுங்கள். ஸோ இதெல்லாம் எங்க இருந்து தான் வருங்க? வாயில போறப்போ இருதயத்துக்குள்ள இது இருந்துச்சுன்னா இதெல்லாம் என்ன பண்ணும்? வாயில வருது. இதெல்லாம் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு? கெட்ட வார்த்தைகள். ஸோ இதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. இதெல்லாம் நமக்குள்ள இருந்து தெரிஞ்சும் தெரியாமலையும் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணிக்கல, நான் இதை சொல்லும்படிக்கு அழைக்கப்படவில்லை, நான் தேவனுடைய ஜீவ ஊற்றாயிருக்கிறேன், ஜீவன் மற்றவர்களுக்கு ஜீவன் தருகிற வார்த்தை தான் எனக்குள்ள வரணும், வம்புக்கும் வீண் பேச்சிற்கும் எனக்கு சம்பந்தம் கிடையாது, நான் ஜீவ வார்த்தையை, ஜீவ ஊற்று பெறப்படுகிற வார்த்தையை தான் எனக்கு சொல்லும்படிக்கு நான் அழைக்க பெற்றிருக்கிறேன் என்பதை நம்ம என்ன பண்ணணும்? அடிக்கடி சொல்லிக் கொள்கிறவர்களாக இருக்கணும். நீதிமொழிகள் 12:19 சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும். எங்க எல்லா வாய்களை திறந்து சொல்லுங்க. சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும், பொய் நாவோ ஐயோ நான் செய்ய மாட்டேன், கண்டிப்பா செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது என்னது? ஆனா சத்திய உதடு, அப்ப உங்களுக்கெல்லாம் சத்திய உதடு இருக்கா? சங்கீதம் 31:5 உமது கையில் என் ஆவி ஒப்புவிக்கிறேன், சத்தியபரனாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டு கொண்டீர். அப்போ அவர் சத்தியபரனாகிய தேவன் யாரை மீட்டு கொண்டார்? இயேசுவை மீட்டு கொண்டார். அப்போ சத்தியபரனாகிய இயேசுவை அவர் மீட்டு கொண்டதால நீங்களும் யார் சாயல்ல தான் உருவாக்கப்பட்டிருக்கோம்? சாயல்ல தான் உருவாக்கப்பட்டிருக்கீங்க. அப்ப அவர் சத்தியபரரானால் நீங்களும் யாருதான்? சத்தியபரர்கள். சோ சத்திய உதடுகள் உங்களுடைய சொத்து. பொய் நாவு பக்க வழியாய் வந்தது, அதற்கு உங்களுக்கு என்ன கிடையாது? சம்பந்தம் கிடையாது. உங்கள் இருதயம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இத்தனை நேரம் நான் பேசிட்டு இருந்தது நம்ம இருதயம் யாரால தான் நிரப்பப்பட்டிருக்கு? கிறிஸ்துவால நிரப்பப்பட்டிருக்கணும். ஆனா பக்க வழியாய் வந்த ஆதாமின் சிந்தை நமக்குள் ஆண்டு கொண்டிருந்ததுனால இதை எப்படி நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணணும்ன்றத நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற உறுதி என்னவா இருக்கணும்னா,
நான் சத்தியபரராகிய பிதாவினால் நான் மீட்டு கொள்ளப்பட்டிருக்கிறேன். ஸோ சத்திய உதடுகள் அது வெள்ளியா இருந்துச்சுன்னா சத்திய உதடுகள் எப்பொழுதும் நிலைத்திருக்குன்னா என் உதடுகளும் சத்திய வார்த்தையினால் நிலைத்து இருக்கும். தீத்து 1:3. ஏன் அவர் சத்தியபரர்? ஸோ ஆதி முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்கு தத்தம் பண்ணி அதை குறித்து நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படிக்கு. எதெல்லாம் உங்களுக்கு உண்டாகும்படிக்காமா? சத்தியத்தை அறிகிற அறிவு, விசுவாசம். சத்தியம்ன்றது அவருடைய நாமம்னா இன்னைக்கு சத்தியம்ன்றது உங்க நாமம் தான். அவர் சத்தியபரர்னா நீங்களும் சத்தியத்தை அறிவிக்கும்படிக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கீங்க. உங்களுக்குள் சத்தியத்தின் ஊற்று தான் இருக்கிறது. ஆமென். எபிரேயர் 6:18. பொய்யுரையாத தேவன். அவர் யாரு இல்ல? அவரு பொய்யுரையாத தேவன். என்னாகமத்துல நீங்க படிக்கும்போது ஆரம்பத்துல சொன்னதா, பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனு புத்திரனும் அல்ல. அப்போ நீங்க மனுஷன். இப்பதான் சங்கீதம் 116ல படிச்சோம். என்ன படிச்சோம்? பொய்யன்னு படிச்சோம். ஆனா தேவன் உங்களை பார்த்து அப்படி சொல்லவே இல்லை. நீங்கள் மனுஷனா? நானல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ விண்ணுக்குரியவர் எப்படிப்பட்டவரோ விண்ணுக்குரியவர்களும் அப்படிப்பட்டவரே. அவர் வானத்திலிருந்து உண்டானவர், வானத்திலிருந்து வந்து இறங்கிய அப்பம். சோ வானத்திலிருந்து உண்டானவருடைய சாயலினால் உருவாக்கப்பட்ட நீங்களும் வானத்திலிருந்து வந்த, சொல்லுங்க, வானத்திலிருந்து வந்த ஜீவாப்பம். அவர் ஜீவாப்பனா நானும் நீங்களும் யாரு? ஜீவாப்பம். ஏன்னா நீங்க அந்த அப்பத்தை நீங்கள் புசித்து கொடுக்கும் பொழுது அநேகருக்கு ஜீவ ஊற்று புறப்படும். அதான் சொல்லிட்டு இருக்கேன். உங்க இருதயம் தேவனுடைய வார்த்தையினால் நிரம்பும் பொழுது, ஏன்னா நீங்க வானத்திலிருந்து வந்த அவராலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க. அவருடைய சாயலுக்கு உரியவர்கள், யாருக்குரியவர்கள் அல்ல, மண்ணுக்கு உரியவர்கள் அல்ல. ஆதாமின் சிந்தை உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா கிறிஸ்துவின் சிந்தையினால் ஆளப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏன்னா கிறிஸ்துவின் சிந்தையே என்னுடைய சிந்தையாய் இருக்கிறது. ஆதலால் கிறிஸ்து வானத்திலிருந்து வந்த அப்பமானால் நானும் வானத்திலிருந்து வந்த அப்பம். சோ நான் என்னுடைய வாயிலிருந்து அநேகருக்கு நான் தேவனுடைய வார்த்தையை புசிக்க கொடுக்கும் பொழுது அவர்களுக்குள்ளும் ஜீவன் உண்டு ஆகும். ஆமென், ஆமென். சோ 1 கொரிந்தியர் 15:48. மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர்களாகிய நான், சொல்லுங்க, வானத்துக்குரியவர்களாகிய நான், வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ நானும் அப்படிப்பட்டவளே. நான் வானத்துக்குரியவள், நான் வானத்துக்குரியவள். ஆமென். 51. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூப ஆக்கப்படுவோம். இந்த மறுரூபம் ஆக்கப்படுதல்ன்றது இட்ஸ் a டெய்லி ப்ராசஸ். எலியா போறாரு, இரைச்சலின் சத்தம் கேட்குது, காற்று அடிக்குது, இது பண்ணுது, அக்கினி எங்கேயுமே இல்லை சத்தம். இந்த எக்கால சத்தம்னா அப்புறம் பேன் பேன் வெளியிலிருந்து அடிக்கிறது இல்லை, அது உங்களுக்குள் தொனிக்கும் தொனி. அவர் உங்களுக்குள் பேசுகிற சத்தம். அந்த சத்தம் நீங்க கேட்டுட்டீங்கன்னா அது தினம் தினம் உங்களை மறுரூபப்படுத்தும். இன்னொன்று, சத்தம்னோன்னு அப்படியே என்ன சொல்றது, நீங்க பேசுற மாதிரியே சத்தம் கேட்கணும்னு நினைக்காதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி. மேபி your அந்த சவுண்டு கேட்கலாம். அந்த சவுண்டு ஒன்றும் அப்படியே தனியாக கேட்காதுங்க. உங்கள் இருதயத்தில் நீங்கள் பேசுகிற சத்தமாகவே கேட்கும். சிலருக்கு மற்றவங்க பேசுகிற சத்தமாக கேட்கும். யாரை நீங்கள் அதிகமாக இது பண்ணுறீங்களோ அவங்க சத்தமாக உங்களுக்குள்ளே இருந்து என்ன ஆகும்? கேட்கும். பேசுகிறவர் ஆனால் ஆவியானவர் தான். ஆனால் சிலருக்கு சத்தம்ன்றது இட் இஸ் நாட் அ வாய்ஸ், அது உங்களுக்குள் வருகிற உணர்வு, உங்களுக்குள்ளிருந்து வருகிற ஒரு உணர்வு. இதை இப்படி செய்யலாமே, ஓ இப்படியா இருக்கா. நான் எங்கள் வீட்டுக்காருக்கு நல்லா தெரியும். நான் சமைச்சிட்டு தான் இருப்பேன், திடீர்னு ஏங்க இப்படி இப்படி இருக்குல்லங்க அப்படின்னு சொல்லிட்டு போவேன். சாலமோனோட ஞானத்தை பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு தான் ஞானத்தை பேசிட்டு பேசிகிட்டு இருந்தேன்.
அப்போ சாலமோனுடைய ஞானத்தை கண்டு அங்க சுத்தி இருக்கவங்க என்ன பண்ணாங்களாம்? பயந்தாருங்களாம். வசனம் சொல்லுது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னு. இங்க சாலமோன்கிட்ட இருந்து ஒரு ஞானம் வெளிப்படுது. யாருடைய ஞானம்? தேவ ஞானம் என்று கண்டு அது முதல் சாலமோனுக்கு பயந்தார்களாம். அப்போ சாலமோன்கிட்ட இருந்து வெளிப்பட்டது என்ன? அடுத்து அப்படியே இங்க புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னா இயேசு இவர் பேசுறாரு, இவர் எப்படி அதிகாரம் உள்ளவர், இவர் எப்படியா பேசுறாரு அப்படின்னு எல்லாரும் என்ன பண்றாங்க? ஆச்சரியப்படுறாங்க. காற்றும் கடலும் இவருக்கு, இவர் எப்படிப்பட்டவரோன்றாங்க, பயப்படுறாங்க. அது மாத்திரம் இல்ல, சதிசெயரும் பரிசெயரும் வார்த்தையை வச்சு அது பண்றாங்க. எல்லாரோட வார்த்தையை டப்பு டப்பு டப்புன்னு லாக் ஆனோன்னு இது மேல ஒருட்ட பேசக்கூடாது. ஏன்னா தேவ ஞானம் வெளிப்படும் பொழுது எதிர்பட்டு பேசுகிறவனுக்கு வாயே திறக்காது. உங்க மைண்ட் நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் நீங்க ஃப்ரீ பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேசிட்டே இருப்பார். ஸோ தேவன் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஒன்று சொல்லிவே. அப்போ நம்ம யாரு? விண்ணுக்குரியவர்களாக சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம அழிவுள்ளதாகிய இது 54 1 கொரிந்தியர் 15:54 அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்க வார்த்தை நிறைவேறும். இப்ப என்ன ஆயிடுச்சு? நிறைவேறி ஆயிற்று. சோ அழிவுக்கான உங்க சரீரத்திற்குள்ள அழியாமையை தரித்து கொள்ள நீங்கள் அனுமதி பெற்று விட்டீர்கள். சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்கள் சாவாமையை தரித்து கொள்ள அனுமதி பெற்று விட்டீர்கள். ஆகையால் மரணத்தை பார்த்து சொல்லலாம், மரணமே உன் கூறு எங்கே, ஜெயம் எங்கே என்று சொல்லலாமே. நாம் அதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கோம். உங்க வாசற்படியில நின்று மரணம் தட்டுச்சான். யாரோட வாசற்படியில நின்று படுத்துக்குச்சான். அது படுத்துக்கொள்ளதான் முடியும், எங்க வர முடியாது, உள்ள வரதற்கு அனுமதி கிடையாது. நானும் இந்த வசனத்தை நான் ராங்கா நிறைய டைம் ப்ரீச் பண்ணியிருக்கேன். அது இந்த நேரத்தில் நான் திருத்தி கொள்ளணும்னு விரும்புகிறேன். 1 பேதுரு 5:8. இன்னைக்கு காலையிலேருந்து நான் 1 பேதுரு என்ன இது என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியலையே டாடி. ஏன்னா நான் அடிக்கடி இந்த வார்த்தையை நான் சொல்லிட்டே இருந்திருக்கோம். 1 பேதுரு 5:8. இது நான் நிறைய டைம் எப்படி சொல்லியிருக்கிறேன்னா, அவனுக்கு தெரியும் அவன் யாரு ஆண்டவருக்காக பயன்படுத்தப்படுவாங்கன்னு தெரியும். அதனால அவங்களே மற்றவங்களெல்லாம் விட்டுருவான். நமக்கு பாடுகள் வருதுன்னா கெர்ஜிக்கிற சிங்கமா வகை தேடி சுத்துறான்னா யாரை சுத்துறான்? நம்மளதான் சுத்துவான் இப்படின்னு. இந்நேரத்தில் ஐ கேன்சல் இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். அவர் சொல்றாரு, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏன் இந்த வார்த்தையை சொல்லிட்டு அவன் சொல்றாரு, பிசாசனவன் கெர்ஜிக்கிற சிங்கத்தை போல சுற்றி திரிகிறான்னா, நீங்க விழித்திருங்க, தெளிவா இருங்க. ஏன்னா ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா அவன் இருள நடமாடுறவன். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இந்த வார்த்தையை வாங்கிக்கோங்கப்பா, அசால்ட்டா சொல்லல. பிரான்சிஸ், விழித்திருங்கள், தெளிவாய் இருங்க. கெர்ஜிக்கிற சிங்கத்தை போல அவன் சுத்தி தான் திரிறான், ஓம் பக்கத்துக்கு வர முடியாது. ஏன்னா அவன் இருளுக்குரியவன், நீயோ வெளிச்சத்துக்கு உரியவள். சோ உங்களை கர்ஜிக்கிற சிங்கம் விழுங்க முடியாது. ஸோ தெளிவாயிருங்கள், விழித்து இருங்கள். ஏன்னா இது ரொம்ப நம்பிட்டு இருந்தேன். ஸோ ஐ கேன்சல் இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இதெல்லாம் என் வார்த்தையை கேட்டு எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருந்தா அதை நான் கேன்சல் பண்றேன். ஏனால் உங்களை அவன் விழுங்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளா இருக்கீங்க. அவன் இருள தான் நடமாட முடியுங்க. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? நீங்க ஒளிக்குள்ள இருக்கீங்க. அவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல சுற்றி திரியலாம், உங்களை நெருங்க முடியாது. ஆமென். சோ நத்திங் வில் உங்களை சேதப்படுத்த முடியாது, உங்களை சேதப்படுத்த முடியாது, உங்களை மேற்கொள்ள முடியாது. அவன் சுற்றி தான் இருப்பான்.
நீங்க தெரியாதனமா எங்க கால் எடுத்து வச்சிடக்கூடாது. நீங்க ஒளிக்குள்ளதான் இருக்கீங்க. நாங்க இருக்கிறனோ நீங்க நினைச்சிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு கவ்வி பிடிக்க முடியும். நான் ஒளிக்குள் இருக்கிறேன், உனக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. பூமிய உருவாக்கும் பொழுதே இருளுக்கும் சம்பந்தமே இல்லையா, வெவ்வேறாக பிரித்தாராம். அங்கேயே பிரிச்சுட்டாருங்க. அப்ப நீங்க யாருடைய பிள்ளைகள்? ஒளியின் பிள்ளைகள். அவரே உலகின் ஒளின்றார். உங்களை பார்த்து என்ன சொல்றாரு? நீங்க விளக்கு, நீங்க தான் இந்த உலகத்தின் ஒளி. அப்போ உலகத்தின் ஒளியா இருக்கிற உங்ககிட்ட எப்படி இருள்ல இருக்கிற சிங்கம் கர்ஜிக்க முடியும்? அவன் உங்களை எட்டி கூட பார்க்க முடியாது. ஆமென். உங்களை நான் அப்படி பிளஸ் பண்றேன். 1 கொரிந்தியர் 15:58. 1 கொரிந்தியர் 15:58. உங்களை பார்த்து சொல்றேன். ஆகையால் எனக்கு, என்ன பாருங்களேன், என்ன கொஞ்சம் பாருங்களேன். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, சகோதரிகளே, நீங்கள் கர்த்தருக்குள்ள படுகிற பிரயாசங்கள் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே, கர்த்தருடைய செய்கையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாக இருப்பீர்களாக. கர்த்தருடைய செயலினாலே உங்கள் கிருபை பெருகட்டும், உங்களுடைய என்ன சொல்றது, தயவு பெருகட்டும், உங்களுடைய அன்பு பெருகட்டும், உங்க சமாதானம் பெருகட்டும், உங்க சந்தோஷம் பெருகட்டும், உங்க ஆரோக்கியம் பெருகட்டும், உங்களுடைய பிசினஸ்ல செய்ய வேண்டிய செழிப்பு பெருகட்டும், கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நீங்கள் செழிப்பாய் இருப்பீர்களாக. எங்கெல்லாம் நீங்கள் பெருக வேண்டிய பிள்ளை செல்வங்களிலே பெருகுவீர்களாக. எல்லா இடங்களிலும் திரள் திரளாய் தேவனுடைய சந்ததி இவர்கள் அல்லவோ என்று சொல்லும்படிக்கு நீங்கள் அனைவரும் பெருகுவீர்களாக இயேசுவின் நாமத்தினாலே என்று நான் மனதாரே வாழ்த்துகிறேன். தேவனுடைய கிருபையினாலே பெருக இருக்கிற நீங்கள் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆமென், ஆமென். எழுந்திருச்சு நிப்போமா, ஜெபம் செஞ்சுட்டு. நன்றி அப்பா. யாருக்கு ஜெபம் செய்யணும்னு தோணுது? நான் வாங்கன்னு கூப்பிடல, இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு who feels to pray? நடத்துவதற்காக சொல்றோம். எங்கள் பிள்ளைகள் இவ்வளவாய் பெருகினார்கள் என்று நாங்கள் சொல்லத்தக்கதாக அப்பா, எங்கள் பிள்ளைகள் அப்பா தகப்பனே சந்தோஷத்திலும் தயவிலும் சந்தோஷம் அன்பிலும் அப்பா தகப்பனே செழிப்பிலும் கர்த்தாவே அவர்கள் அப்பா வாழ்வாங்களாக என்று நாங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் சதா காலங்களிலும் நம்மோடு அனைவரோடும் தங்கி இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all. ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். மேலும் செய்திகளை காண நமது ஜீவவாசனை மினிஸ்ட்ரீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். தொடர்புக்கு 8660683644. வாட்ஸ்அப் தொடர்புக்கு 9843612371. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.